தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமாயின் மனிதன் தன்னுடைய சுயநலம், தன்னுடைய மோக எண்ணம் இவ்விரண்டையும் தியாகம் செய்து அர்ப்பணிக்கும் நிலைக்கு சித்தமானால் நாம் வாழும் இந்த அகிலத்தில் அற்புதங்கள் நிகழத் துவங்குகிறது. எனதருமை தாய்மாரான தேவகி மற்றும் யசோதையின் அர்ப்பணிப்பினால்தான் அன்று காராகிரகத்தில் அற்புதமானது நிகழ்ந்தது. அகிலத்து நன்மைக்கு வழி பிறந்தது. அகிலத்தில் அதர்மம் தழைத்தோங்கிய நிலையில் அதில் வாழும் மனிதர் தர்ம வழியில் நடக்கும் வேளையில்தான் எல்லாம் வல்ல இறைவன் தர்மத்தை ஸ்தாபிக்க முயல்வான். மனிதன் துணிந்து நிற்பதை விடுத்து துவண்டு விடக்கூடாது. கொடும் பாவத்தினை எதிர்த்து மனிதன் தர்ம வழியில் தன்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை போராடினான். அவனை ரட்சித்து காக்க இறைவனுடைய இருகரம் அவனை அரவணைக்கும்.